பப்ளிக்கு செய்ய வேண்டாம், குடும்பத்துக்காவது செய்திருக்காரான்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு செய்யாமல் சில சொத்துக்கள் வந்து நடிகைகளுக்கு வந்து கைமாறினதாக சில தகவல் வருது. இது வந்து ஒரு செய்தி வருது எனக்கு கேட்டால், இவர் பல நடிகைகளுக்கு வீடு வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் குறிப்பாக சொல்கிறது யாருன்னு கேட்டால், அந்த நேரத்தில் யாரும் நம்பலை, வீடு வாங்கி கொடுக்கலங்க, இருக்கிற வீடை கைமாற்றிருக்கிறாங்க. நிறைய நடிகைகளுக்கு வைர நெக்லஸ் கொடுக்குறது, அதை கொடுக்குறது, இப்படி வந்து ஊதாரியாக வந்து செலவு பண்ணுற இந்த விஜய் வந்து கட்சிக்காகலாம் வந்து சொத்தை விற்றதெல்லாம் போய் நடிகைகளுக்காக சொத்தை விற்றாருன்னு வேணால் சொல்லலாம். அதுதான் மெய். வெறும் இப்போ வந்து தலா ஆளுக்கு 250 கோடின்னு சொல்கிறாருல, அதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மை கிடையாது. வெறும் 750 கோடி சொத்து தான் இருக்காங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வேல்யூ இருக்கிற இடத்த போய் பாருங்கள், ஒன்று 500 கோடிக்கு போகும். அந்த மாதிரி தான் வச்சுருக்காரு எல்லாமே. அதுவும் எல்லாமே வந்து முக்கியமான பிரதானமான இடங்கள், எல்லாம் டொக்கு ஏரியாலாம் கிடையாது. டிவி சீரியலில் என்ன சம்பளம் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும். 5000 10,000 தாண்டி சம்பளம் கிடையாது. மிஞ்சி போனால் அவருக்கு வந்து ஹீரோவை நடிச்சா கூட அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டுக்கு 10,000 தான். அவனால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை கோடிக்கு வீடு வாங்க முடியுது? அவனும் ஒரு பினாமி. விஜயோட சொத்தை வந்து பல பேர் ஆட்டையை போட்டுனுக்கிறானுங்க உட்காந்துன்றது உண்மை. குடும்பத்தை தாண்டி அதனால தான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அடிக்ட் ஆக்கி வச்சுருக்கிறாங்க. விஜய்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்ட் இருக்குது. அதில் எந்த விதமான தயக்கமோ இதெல்லாம் கிடையாது. அண்ணா ஆண்ட தமிழ்நாடு, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இவங்களாம் ஆண்ட தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து போய் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டை ஆள அனுமதிக்க முடியுமா? அதை எதிர்க்கிறது நம்ம கடமை இல்லையா? சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் சங்கீதா விஜய் அவர்கள் ஜீவானம்சம் கேட்க போகிறாங்க அப்படின்னு வந்து செய்தி வந்த உடனே விஜய் என்ன பண்ணியிருக்காரா, பல சொத்துக்களை வந்து பினாமி பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு முயற்சி செய்வதாக ஒரு செய்தி வந்திருக்கு. இது முற்றிலும் உண்மையா? இது அதாவது இப்போ வரக்கூடிய செய்திகள் சார் எல்லாமே வந்து அதிர்ச்சியாகவும் என்ன சொல்கிறதுக்குன்னா அது ஆச்சரியம்னு சொல்ல முடியாது இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது வந்து வருத்தம் வேதனையும் ஒன்றா பயன்படுத்தலாம். இப்படி கூட ஒரு மனிதர் இருக்க முடியுமா சார்? ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ரொம்ப எளிமையான ஒரு எல்லாருக்கும் தெரியாத விஷயம் நான் சொல்கிறேன். நான் கேள்விப்பட்ட விஷயத்த சொல்கிறேன். எஸ்ஏசி அவர்கள் வந்து ஒரு குமாஸ்தாவாக பணியாற்றி அதுக்கு பிறகு வந்து ஒரு சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து பயணித்த அந்த காலகட்டங்களில் ஷோபா அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து ஒரு கடினமான ஒரு சூழலில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிள்ளைகளை வந்து வளர்ந்துட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் தன் மகளுக்கு வந்து சிகிச்சை அளிப்பதற்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் வந்து பணம் இல்லை. 6 லட்சம் இருந்தால் குழந்தையை காப்பாற்றலான்ற அந்த சூழலில் அந்த பணம் அவங்கக்கிட்ட இல்லாதனால அந்த குழந்தையை பறிகொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாச்சுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட வந்து எத்தனை கோடி பணம் இருக்குன்றது அவர் சொன்னால் தான் தெரியும். எவ்வளோ அது வந்து சொல்கிறாங்க இல்லையா, இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 கோடிங்கிறாங்க, 3000 கோடின்றாங்க, சில பேர் 4000 கோடின்றாங்க, வாயில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 3000 கோடி சொத்துக்கு வந்து அவர்கிட்ட இருக்குன்றது தான் தகவலாக பேசுகிறாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் பேசுகிறதா ஒரு அரசல் புரசலாக ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு நபருக்கு 250 கோடி கொடுக்குறதா கூட தகவல் போயிட்டுருக்கு. இப்போ பிரச்சனை எனக்கு என்னென்னா, அவங்களுடைய சொத்து அவர் வந்து மனைவிகள் கொடுக்குறாரு, பிள்ளைகள் கொடுக்குறாரு, நமக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எஸ்ஏசி செதுக்கி எப்படியோ செதுக்கி அது கூட எப்படியோ செதுக்கி கொண்டு வந்த ஒரு நபர் இன்றைக்கி சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு உச்சத்தில் மிச்சத்தில் இருக்கிறன்னு சொல்லிட்டு இவ்வளோ சம்பாதிக்கிற நபர் யாராவது லைட் மேனுக்கோ இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு கட்சியினருக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு காட்சி கூட இவர் போனது கிடையாது, பெருசாக எதுவும் பண்ணதே கிடையாது. தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ இவர் எதுவும், ரசிகர்கள் தான் இன்றைக்கி தொண்டர்கள், எதுவும் பெருசாக இவர் பண்ணதும் கிடையாது. ஏன்னா வந்து திடீர்னு ஒரு 100 பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாரா? கிடையாது. ஒரு 50 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னதானம், எல்லாமே பில்டப் தானே தவிர எதுவுமே உண்மை கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட நபர் சரி பப்ளிக்கு செய்ய வேண்டாம், குடும்பத்துக்காவது செய்திருக்காரான்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு செய்யாமல் சில சொத்துக்கள் வந்து நடிகைகளுக்கு வந்து கைமாறினதாக சில தகவல் வருது. இது எனக்கு என்னென்னா ஒரு இது என்னென்னா, யாரோ சொன்னாங்கல்ல, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து செய்து கிடையாது. ரஜினி அவர்கள் நீங்கள் வந்து சகாப்தம் தலைவர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல பேருக்கு வந்து வாழ்க்கை இழந்தவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்துருக்காரு. பல தயாரிப்பாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஜாயிண்ட் ப்ரொடியூசராக போட்டு கூட அவர் வந்து படங்கள் வந்து தயாரிச்சிருக்காரு. கடந்த காலத்தில் 6 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னராக போடுவார் ஒரு படத்துக்கு. அப்படிலாம் வந்து பணத்தை சம்பாரித்து கொடுத்தா அவங்களுக்கு என்னென்னு கேட்டால் அவங்களோட கடன் இல்லாமல் வாழ வச்சுருக்கிறாரு. அதை பலரும் பலவிதமான கதையாக சொல்லுவாங்க.
சில பேருக்கு வீடுகள் ஏலம் போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து கை கொடுத்து தூக்கி விடுவார்னு கூட பல செய்திகள்லாம் சொல்லப்படுது. இந்த சுச்சுவேஷனில் இது வந்து ஒரு செய்தி வருதுன்னு கேட்டால், இவர் பல நடிகைகளுக்கு வீடு வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் குறிப்பாக சொல்கிறது யாருன்னு கேட்டால், அந்த நேரத்தில் யாரும் நம்பலை, வீடு வாங்கி கொடுக்கலங்க, இருக்கிற வீடை கைமாற்றிருக்கிறாங்க. அப்படி தான் தகவல் இருக்குது. இதை தான் நாகரிகமாக சொல்கிறானுங்க அவனுங்க. இந்த பீலா பிஸ்மியும் அந்த புராந்தனமும் த்ரீஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தாருனாங்க இல்லையா. வீடு வந்து இவர் கையில் இருக்கிற வீடை வந்து கைமாத்துறாரு. இப்படி பல சொத்துக்கள் வந்து நடிகைகளுக்கு கைமாறின தகவல் வந்ததனுடைய விளைவு தான் ஒரு பக்கம் தன் மகனுக்கு வந்து பட தயாரிப்புக்கு வந்து உதவி செய்யாமல் உதவி செய்யலாம் கூட பரவாயில்ல, வந்து ஒரு பக்கம் வந்து தொந்தரவும் கொடுக்குறாரு ரிலீஸ் ஆகிறதுக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து தானன்றதை தாண்டி தானம்னு சொல்ல முடியாது, நடிகைகள் எழுதி கொடுக்குறது தானம் சொல்ல முடியாது, ஊதாரித்தனமாக வந்து சொத்துக்களை கைமாற்றுறாருன்ற அந்த கோபமும் இருக்கிறதுனால தான் 2 பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிற வந்து சங்கீதா அம்மா வந்து கோவப்பட்டு தான் அவங்க வழக்கு தொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு செயல்படுங்க. போயும் நடிகைகளுக்கு கடந்த காலத்தில் தியாகராஜ பாகவதர் செய்த தவறு தான் இது. அந்த தவறு தான் இப்போ வந்து விஜய் செய்கிறாரு. அன்றைக்கி வந்து பெரிய கல்ட்டுங்க, இதே மாதிரி தாங்க தியாகராஜ பெரிய கல்ட்டு. 3000 ரூபா வந்து பணத்தை வந்து பேங்க்லேருந்து எடுக்கிறார். அந்த பணம் எங்கே போச்சுன்றதை பதில் சொல்ல முடியல அவருக்கு. காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற மாதிரி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மானம் கௌரவம் இதெல்லாம் பார்த்து தான் கேட்டால் அந்த பணத்தை கொண்டு போய் வந்து ஒரு நடிகை கிட்ட கொடுத்தேன்னு சொல்ல முடியல. 3000 ரூபா பெரிய பணம் அன்றைக்கி. நான் சொல்கிறது வந்து 40களில். அந்த பணம் எதுக்காக எடுத்தீங்கன்னும் போது நடிகைக்கு தான் கொடுத்தேன்னு சொல்லி தானே பிரச்சனையே இல்லை. ஆனால் அதை மானம் அச்சம் அந்த கௌரவம் கருதி என்ன செஞ்சிட்டாரு, அதை பதில் சொல்லாமல் தவிர்த்துட்டார். அதனுடைய விளைவு அந்த 3000 பணம் தான் கொடுத்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து கொலை பண்ணதாக வந்து லட்சுமிகாந்தனை கொலை பண்ணதாக வழக்கு வந்து மடைமாற்றம் ஆயிடுச்சு. உண்மையை சொல்லியிருந்தாருன்னா அவர் தப்பிச்சிடலாம். ஆனால் உண்மையை சொல்லாததுக்கு காரணம் அன்றைக்கி மானம் கௌரவம் பார்த்து ஒரு நடிகை கிட்ட போய் பணத்தை கொடுத்தான்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா பெரும் தொகை 3000 வந்து சாதாரண தொகை கிடையாதுங்க. இன்றைக்கி எப்படி வந்து ஒரு 5 கோடி 10 கோடி அந்த மாதிரி அன்றைக்கி வேல்யூ, ஒரு 3000 பெரும் தொகை அன்றைக்கி. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தியாகராஜ பாகவதர் வந்து அவருடைய ரூட்டில் தான் வந்து இன்றைக்கி விஜய் பயணிக்கிறாரு. இடையில் எம்ஜிஆரை மறந்துட்டார். இடையில் சொல்கிறாங்க இல்லையா, நான் எம்ஜிஆர் மாதிரிலாம் கிடையாது, சரிங்களா. சிவாஜி மாதிரியும் கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க சிவாஜி மாதிரி கூட கிடையாது. சிவாஜியெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன் குடும்பம் தன் பிள்ளைகள் அப்படி வாழ்ந்தார் சிவாஜி. எங்கேயும் சொத்து கொண்டு போய் வந்து தார வார்த்தரில். அந்த மாதிரி வந்து குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்துச்சு அவருக்கு. குடும்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டுக்கோப்பாக குடும்பத்தை வச்சுருந்தார். குடும்பத்துக்காக வந்து உழைச்சார். இது சிவாஜிட்ட. அப்போது எம்ஜிஆரும் இல்லை, சிவாஜியும் இல்லை, ரஜினியும் இல்லை, கமலும் இல்லை. இப்போ என்ன நடக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். கமல் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆளுமை நீங்கள் சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கமலை வந்து நீங்கள் சொல்லலாம், அவர் இந்த மனைவியோட வாழலாம் அந்த மனை, அது வேறு விஷயம். ஆனால் கமல் எங்கேயும் கொண்டு போய் சொத்தை கொண்டு போயிட்டு யார்கிட்டையும் அடிச்சுட்டாருன்றதெல்லாம் தகவல் அப்படி கிடையாது. என்ன வந்திருக்கவங்கலாம் வந்து இவர் என்ன கொடுத்தாரு, ஜீவனாம்சமாக வந்து பிரிஞ்சு போகிறவங்களுக்கு எதாவது கொடுத்துருக்கலாம் ஒரு வேளை. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வெளியில் வந்து வரல. யாரையும் வந்து பார்த்திங்கன்னா கதற விடலை, கண்ணீர் விடலை. ஏன் கௌதமியே கூட ஒரு சில சிக்கல்கள் உருவாக்கின போது கூட பார்த்திங்கன்னா அதை வந்து காதும் வச்ச மாதிரி முடிச்சு விட்டார். அந்த மாதிரி நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, விஜய் வந்து எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாரு பாருங்கள். எஸ்ஏசி வந்து 6 லட்ச ரூபாய்க்கு வந்து தன் குழந்தையே பறி கொடுக்குறாரு. 6 லட்ச ரூபாய் இருந்தால் குழந்தைய காப்பாற்றலாம். அன்றைக்கி இல்லை, வறுமை கஷ்டம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கல்ட்டாகி இன்றைக்கி வந்து 200 கோடி சம்பளம்னு சொல்லிட்டு அது கொண்டு போய் நடிகைகள்கிட்ட கொண்டு போய் இப்போ தான் புரியுது எஸ்ஏசி ஏன் முரண்பட்டார் விஜயோடனா, இதனால தான் முரண்பட்டார் அப்படின்னு அந்த தகவல் வந்திருக்கு. நிறைய தகவல் இருக்குது. நிறைய நடிகைகளுக்கு வைர நெக்லஸ் கொடுக்குறது, அதை கொடுக்குறது, இப்படி வந்து ஊதாரியாக வந்து செலவு பண்ணுற இந்த விஜய் வந்து கட்சிக்காகலாம் வந்து சொத்தை விற்றதெல்லாம் போய் நடிகைகளுக்காக சொத்தை விற்றாருன்னு வேணால் சொல்லலாம். அதுதான் மெய். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சார், பல கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து இவர் கைமாற்றிருக்காரு, அதாவது வேற பேரில் போட்டிருக்காரு அப்படின்னு. அதுதான் சார், ஒரு நடிகை பேரில் எழுதி வச்சிருக்கின்ற மாதிரி சார். அதுதான் சார். இப்போ எதுக்காகனா அரசியலுக்கு வரும்போது சில நெருக்கடிகள் ஏற்படும்ன்றதுக்காக என்ன செஞ்சார்னா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு முறை வந்து ரெய்டு பண்ணி அவரை வந்து ஜீப்பில் உட்கார வச்சு கூட்டு வந்தாங்க இல்லையா. அதுக்கு பிறகு பல சொத்துக்கள் வந்து கைமாறினது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு புஷியானது ஒரு பினாமி, அதே மாதிரி அதில் ஜெகதீஷ் ஒரு பினாமி. இப்படி வந்து சொத்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல நண்பர்களையும் வந்து தன் கூட இருப்பவர்களையும் வந்து பினாமியாக்கி சொத்துக்களை வந்து இப்படி பாதுகாப்பாக வச்சுட்டு தான் இவர் அரசியல் வந்திருக்கிறார். ஆனால் அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா சில நடிகைகளையும் வந்து இவர் பினாமியாக வந்து வச்சுருக்கிறாருன்னும் போது தான் இப்போ அது கொந்தளித்து வந்து வெடித்து வெளியே வந்திருக்கு. அந்த நடிகைகள்லாம் நாளைக்கு அப்படியே அவங்க எனக்கு தான் சொத்துன்னு சொல்லிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே வந்து பேசப்படுற நடிகை தான் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நடிகை. அதனால தான் இந்த வலைபேச்சில் பேசணும்னு சொன்னால் த்ரீஷாவுக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்த விஜய்ன்னு சொல்லி போட்டானுங்க இல்லையா. அப்படி தான் இது.
ஏன் அந்த திரிஷா வந்து இன்றைக்கி பொங்குறவங்க ஏன் வந்து பொங்கல் அன்றைக்கி எப்படா பேசுவீங்க, எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு எப்படா நீங்கள் சொல்லுவீங்க, பேசியிருக்கணும்ல, ஏன் பேசலை? அடிப்படையில் உண்மைன்றதுனால பேசலை. இல்லைனா அவங்க மேலே இந்நேரம் அவர் என்ன செஞ்சிடறோம், பாஞ்சிருக்க வேண்டாமா, புறாண்டி இருக்க வேண்டாமா, எப்படா நான் கஷ்டப்பட்டு வாங்கின வீடை வந்து விஜய் வாங்கி கொடுத்தான்னு சொல்லுவேன்ட்டு. அப்போது அவங்க அமைதி காத்தாங்க. ஸோ இதெல்லாம் உண்மை நடந்தது. காலப்போக்கில் இதை மெல்ல மெல்ல அவங்க வந்து அவங்கள உஷ்டப்படுத்தி ஒரு கட்டத்தில் பஸ்ட் ஆகிட்டாங்கன்றது தான் உண்மை. ஆனால் சங்கீதா அவர்கள் வந்து சொல்லக்கூடிய வந்து எல்லாமே வந்து உண்மையான விஷயங்கள் தான் சொல்லிட்டு வராங்க. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேட்குறது என்னென்ன சார், இவங்க ஜீவானம்சம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சதுனால பல கோடி சொத்துக்களை வந்து மறைக்கிறாராமே, இவ்வளோதான் இருக்குது அப்படி சார். உண்மை தானே சார், நீங்களே சொல்லுங்கள் சார். 200 கோடி சம்பளம் வாங்குறாரு சொன்னீங்க, இப்போ எடுத்துங்க நீங்கள் வெறும் இப்போ வந்து தலா ஆளுக்கு 250 கோடின்னு சொல்கிறாருல, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மை கிடையாது. வெறும் 750 கோடி சொத்து தான் இருக்கு அவர்கிட்ட. ஒரு ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் வேல்யூ இருக்கிற இடத்த போய் பாருங்கள், ஒன்று 500 கோடிக்கு போகும். அந்த மாதிரி தான் வச்சுருக்காரு எல்லாமே. அதுவும் எல்லாமே வந்து முக்கியமான பிரதானமான இடங்கள், எல்லாம் டொக்கு ஏரியாலாம் கிடையாது. கண்ணுக்கு தெரிஞ்ச சொத்துக்களே நமக்குதே ஒரு 10 சொத்து தெரியும். அதுவே நீங்கள் கணக்கு பண்ணால் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 கோடிக்கிட்ட வரும். அதெல்லாம் சும்மா அதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளிப்படுத்தாத ஒரு சூழல் கூட இருக்கலாம். நமக்கு அவ்வளோ வந்து உள்ள இதில் வந்து இன்டெப்த்தாக போகணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு எந்த பார்வையும் கிடையாது. ஆனால் பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணுவோம் எந்த தாய் தந்தையரும் நல்லா இருந்தது கிடையாது. தாய் தந்தையரை கைவிட்ட பிள்ளைகளும் நல்லா இருந்தது சரித்திரம் கிடையாது. அதே சமயத்தில் வந்து பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணவங்களும் நல்லா இருந்தது சரித்திரமே கிடையாது. அதை வந்து கடந்த காலத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் சார். பல கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து திரிஷா அவர்கள் வந்து விஜயிடமிருந்து பெற்றதாக ஒரு தகவல் இருக்குது. பல கோடி சொத்துக்கள் வந்து ஏமாற்றி பிடிங்கிட்டாங்கன்றா சார். உண்மை தானே சார். சார் இப்போது இந்த இடத்துல இந்த பட்டினப்பாக்கத்தில் இருக்க வீடே எடுத்துங்க சார், அதுவே எவ்வளோ வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? பட்டினப்பாக்கம் என்ன எந்த இடத்துல இருக்குது தெரியுங்களா? அது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் அந்த ரோட்லலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த கிறிஸ்பியன் பீச் ரோடுலாம் இருக்குது, சில சாலைகள்லாம் இருக்குது அந்த ஓரத்தில் எல்லாம் வந்து கடற்கரை ஓரம் சார். அதுவும் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீச் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு லாங் வந்து பாரிஸ் கார்னர் வரைக்கும் போகலாம், செக்ரட்டரியேட் உட்பட ஒரே ரோடு. சரி, பட்டினப்பாக்கம் அந்த ரோடு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் லெஃப்ட்டு வந்து அந்த ரோட்லேயே வந்து பயணிச்சிங்கன்னா பீச் ரோடு. அங்கே ஓரத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லாம் அவ்வளோ லக்ஸரியஸ் அப்பார்ட்மெண்ட்டு. அதனால் இதெல்லாம் வந்து வெளி உலகத்துக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டே குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைவு இல்லாமல் 10 கோடி குறைவு இல்லாமல் இருக்கும் சார். ஏன்னா வந்து நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப குறைவாக சொல்கிறேன் நான். அந்த மாதிரி இருக்கும் அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு. அதுவும் குறிப்பாக சொல்கிற பாருங்க, அந்த வீட்டில் இருக்கிற கதவு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராஸ் மெட்டீரியலும் இருக்காது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டடாக இருக்கும். கோல்டு பிளேட்டட் நான் சொல்கிறது கேட்டேன். ஏன்னா எதுக்காகன்னா பிராஸ்லேயோ இரும்புலையோ வந்தாக்கா அந்த சில்லுன்னு கடற்கரை காற்று வரும்போது துருப்பிடிச்சிடும் அந்த தாழ்பால் உட்பட அந்த டேப்லாம் எல்லாமே. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைலி பிளேட்டடாக இருக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டட் கூட இருக்கும். ஸோ அதுதான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான வேல்யூ எதுக்காகுதுன்னா இதுதான். அங்கே குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது ரொம்ப மினிமம், நீங்கள் சிங்கிள் பெட்ரூம் போனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 கோடி இருக்கும். அப்போ ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் இருக்குது, இல்லை வந்து டபுள் பெட்ரூம் இருக்குன்னா குறைஞ்சபட்சம் வந்து 15-20 கோடி இல்லாமலாம் அங்கே வீடே கிடைக்காது. அது அந்த மாதிரி பகுதி அது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நண்பர்கள் சொல்கிறேன், இந்த சினிமாவில் இந்த சீரியல் நடிப்பான், அந்த மெட்டியோலிஸில் ஏதோ சீரியல்லாம் நடிச்சிருக்கான் அந்த பையன். அவன் பேர்னா அந்த சஞ்சீவ்னு ஒரு பையன். அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த இடத்துல வீடு வாங்க முடியும்? நீங்களே சொல்லி பாருங்கள். அவன் எத்தனை படத்தில் நடிச்சிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? படத்திலே நடிக்கலாம், அது வேறு விஷயம். படத்திலே அவன் நடிக்கலை, அவன் டிவி சீரியலாக நடிக்கிறான். டிவி சீரியலில் என்ன சம்பளம் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும். 5000 10,000 தாண்டி சம்பளம் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு வந்து ஹீரோவை நடித்தா கூட அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டுக்கு 10,000 தான். அவனால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை கோடிக்கு வீடு வாங்க முடியுது? அவனும் ஒரு பினாமி. இப்படி பினாமிகள் வந்து இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, பள்ளி சொல்லுங்கள். அங்கே எப்படி அது அத்தனை கோடியில் வீடு வாங்க முடியுது? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட பினாமிகள். அவன் சொத்தை வந்து ஆட்டையை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. அப்போ அவங்க வந்து எல்லாருமே இதுக்கு வந்து உடந்தைன்னு கூட சொல்ல முடியும். இவங்க குடும்பத்தை விட்டு பிரித்து விஜய் வச்சுருக்கிறதுல இவங்களெல்லாம் வந்து சில செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முகமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தெளிவில்லாமல் இருக்கும். அந்த சஞ்சீவ் என்ற பையன் முகத்தை பார்த்தீங்கன்னா அவன் முகத்தை ஒரு தெளிவில்லாமல் இருக்கும். ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா அவன் தான் அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து சில மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துக்கிறான்ற தகவல் கூட சொல்கிறாங்க. நம்ம அவன் குறித்து ரொம்ப ஆய்வு பண்ண வேணும். ஜெகதீஷோட ஆய்வே நான் வந்து எடுத்து நக்கீரன் நான் தான் வந்து அது அண்ணன் கூட சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து பெரிய விஷயங்களை எடுத்துடலாம், ஒன்றும் கேட்டால் அவ்வளோ டீட்டெயில் என்னால் எடுக்க முடியும். பட் அவனெல்லாம் ஒரு பெரிய ஆளாக நம்ம காட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் விஜயோட சொத்தை வந்து பல பேர் ஆட்டையை போட்டுனுக்கிறாங்க உட்காந்துன்றது உண்மை, குடும்பத்தை தாண்டி. அதனால தான் அவனை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக அடிக்ட் ஆக்கி வச்சுருக்கிறாங்க. விஜய்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்ட் இருக்குது. அதில் எந்த விதமான தயக்கமோ இதெல்லாம் கிடையாது. இப்போ சமீபத்தில் நல்லக்கண்ணு அவர்கள் டெத்தில் கூட பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு வந்திருக்கான்.
அதை எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு பாருங்கள், பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இது முதலும் சொன்னேன், 6 மணிக்கு மேலே அவனால் நிதானமாக இருக்க முடியாது. ஸோ குடிக்கு அடிமையாக்கி பெண்களுக்கு அடிமையாக்கி வச்சுருக்கிறாங்க சார். அவன் போய் நாட்டை ஆளணும்னு ஆசைப்பட்றான், அது நம்ம அனுமதிக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த நாட்டை அவ்வளோனா சீப்பாக போயிடுச்சு. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். காமராஜர் ஆண்ட ஆட்சி ஆண்ட தமிழ்நாடு, அண்ணா ஆண்ட தமிழ்நாடு, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இவங்களாம் ஆண்ட தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து போய் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டை ஆள அனுமதிக்க முடியுமா? அதை எதிர்க்கிறது நம்ம கடமை இல்லையா? அதை எதிர்த்து போராடுறது நம்ம கடமை இல்லையா? நமக்கு தனிப்பட்ட முறையில் நமக்கு எந்த இதுவும் கிடையாது. அவன் சொத்து அவன் சம்பாதிக்கிறான், அவன் தாராளமாக பண்ணிட்டு போட்டான், நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அவன் அனுபவிச்சாலும் இல்லை. ஆனால் மனைவி பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணும்போது அவங்க வந்து கதறும் போது அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறது தானே நமக்கு இந்த ஊடக கடமைன்றது. அதை தாண்டி வந்து தமிழ்நாட்டை வந்து இது போன்ற வந்து ஒரு 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 தவறான நபர் வந்து தமிழ்நாட்டை ஆள வரும்போது நம்ம தடுக்கிறது நம்ம கடமை இல்லையா? சார் கடைசியாக ஒரே கேள்வி, இந்த மாநாடு தஞ்சாவூரில் ஒன்று நடந்தது. நான் எந்த கேள்வியும் கேட்கல. அந்த மாநாடை பற்றி போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க. யாருன்னா இவரது அந்த வாரியர் சார், அது விர்ச்சுவல் வாரியர்ஸ். திரும்பி போகிற ஐடியாவே இல்லைக்கு பதில் திருந்த போகிற ஐடியாவே இல்லைன்னு போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்களா எப்படிப்பட்ட தற்கொலைகள் சொல்லிட்டு. இதுக்கு பேர் தான் சார் தற்கொலைகள்னு பேர். இது எவனா படித்தவங்க தானே சார், படிக்காத பசங்க தானே இப்படி தான் நடக்கும். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.